ஹலோ காய்ஸ், இன்னையோட வீடியோவில் வீட்டில் இருக்கிற சிம்பிளான திங்ஸை வச்சு டேஸ்டான மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1/2 kg மட்டன், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாலாம் மட்டனோட நல்லா சேர்ந்து கிளறி வந்திருக்கு. இப்போ இதோட 1 கப் வாட்டர் சேர்த்து நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டனை இப்போ ஸ்டவ்வில் வச்சு 5லேருந்து 6 விசில் வரையும் வச்சு எடுத்துப்போம். நம்ம இதுக்கு மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்குறனால அதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 5-6 போல் காஞ்ச மிளகா, கூடவே 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். நம்ம மசாலா பொருளெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வீடே மணக்கிற அளவுக்கு மசாலா நம்ம சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. சைட் பை சைடு நம்ம குக்கரில் வச்சுருந்த மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்தாச்சு. இப்போ நம்ம மட்டனை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு 15லேருந்து 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து சின்ன வெங்காயம் கலர் நல்லா மாறி வர வரையும் வதக்கி எடுத்துப்போம். வெங்காயம் எல்லாம் இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதோட 5-6 காஞ்ச மிளகாவை விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துப்போம். வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம், மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த மட்டனை சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுப்போம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் எடுத்ததுக்கப்புறமா மட்டன் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிலே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்ற ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ சுவையான டேஸ்டான மட்டன் சுக்கா ரெடி. மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த மட்டன் சுக்கா ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். See you in next video. Bye.